வணக்கம். இன்னுதான் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர் மாணவர்களுக்காகட்டும் அண்ட் ரசிகர்களுக்கு ஒரு அறிவுரை கூறியிருந்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய டைம் படிங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர ஃபாலோ பண்ணிட்டு போம்போது பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய காயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான், வலிகளும் உங்களுக்கு தான். எல்லாமே அடிபடுதல் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அத அவாய்ட் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு. இப்படி இருக்கும் நிலையில பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர் உண்மையிலே அவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயம்னே சொல்லணும். 2018 ஆர் 17 நினைக்கிறேன். அதே டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு விழா ஃபங்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பு தான் முக்கியம். இந்த ஏஜ்ல நீங்க படிப்ப விட்டீங்கன்னா, திரும்ப பார்த்தீங்கன்னா படிப்ப ரீயூனியன் பண்ண முடியாது. அந்த ஏஜ தாண்டி தான் படிக்க முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரசிகரா இருங்க. பட் படிப்ப பாருங்க. அவங்களோட ஃபேமிலிய பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு அந்த டைம்ல. ஓகேங்களா? இப்பவும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி 1 நாள் கூட ஆகல. திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். விஜய் அவருடைய ஒரு பிரச்சாரம் நடைபெற்றது. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா வண்டிகள் பின்னாடி போறாங்க. அந்த வண்டிகள் விபத்துகள் ஆகக்கூடிய காட்சிகள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையா நமக்கு பதற வைக்குதுங்க. ஒரு நடிகரோட இருக்கிற மோகத்துல அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போற வரைக்கும் ஓகே. ஃபாலோ பண்ணிட்டு போனா அவங்க பத்திரமா இருந்தாங்கன்னா ஓகே. ஸோ அதுல இந்த வண்டிகள் மோதி விபத்துகள் நடைபெறது, அவங்களுக்கு ஏற்படுற காயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே. அவங்களுக்கு அந்த வலிகளாகட்டும், இது எல்லாமே கொஞ்சம் தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத டிவிக்கு ரசிகர்கள், ஐ மீன் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா குறைச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி நான் சொல்றேன். ஓகேங்களா? உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. விஜயகாந்த் அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பொதுவாக சொன்னாரு. கண்டிப்பா அனைத்து ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி.